ஸோ இந்த மாதிரியான துயரமான சம்பவம் இனிமே தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்ப திருப்பி நடந்துருச்சு. கோவிட் டைம்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த லாக்அப் டெத்து பென்னிக்ஸ் ஜெயராஜ்ன்றவர் லாக்அப்லே இறந்திருப்பாங்க போலீஸ் கஸ்டடியில. அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடந்திருக்கு. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல அஜித் குமார்ன்றவர் பாத்தீங்கன்னா மடப்புறம்ன்ற ஒரு வில்லேஜ்ல செக்யூரிட்டியா டெம்பரரியா வேலை பார்த்திருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு லேடி சாமி கும்பிட வராங்க. பேர் சொல்ல விரும்பல. சாமி கும்பிடும்போது பாத்தீங்கன்னா காரை வந்து பார்க்கிங்ல போட சொல்லியிருக்காங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால அவர் ஃப்ரெண்டு கிட்ட கார் கீயை கொடுத்து காரை வந்து பார்க்கிங்ல போட சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா காரை பார்க்கிங்ல போட்டு திருப்பி கீ எடுத்துன்னு வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். இப்ப என்ன பிரச்சனை, அந்த கார்ல பாத்தீங்கன்னா 9 சவரன் நகை இருந்திருக்கு. அந்த நகை மிஸ் ஆயிடுச்சு. அந்த நகை மிஸ் ஆனனால அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து வந்து போலீஸ் விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை தான் செய்யும். இவர் வந்து எடுக்கலன்னு இருக்காங்க. ஆனா போலீஸ் விடல. போட்டு அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம கோயிலுக்கு பின்னாடி கூட்டு போய் என்கொயரி பண்ற பேர்ல அடிச்சு இப்ப அவர் இறந்துட்டாரு. சோ ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி எழும்புது. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்ல இந்த 6 போலீஸ்கார் ஈடுபட்டிருக்காங்க. 6 போலீஸையும் பாத்தீங்கன்னா இப்ப சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கிடையே நிறைய டவுட் ஏற்படுத்திருக்கு. சோ எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம், கைது தானே பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கேள்வி எழுப்ப அத்தாரிட்டி எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் எடுத்து இந்த நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜியான SM சுப்பிரமணியம், AD மரியன்ற 2 ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எடுத்து இந்த மேஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி அடிச்சாங்கல்ல, அந்த வீடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அந்த வீடியோ எடுத்தது யாரு தெரியுமா? அந்த கோயிலுடைய நிர்வாகி தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. சோ அந்த வீடியோ எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோ எடுத்தவரு அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல டெம்பரரியா வேலை பார்க்கறோம் அவங்க எல்லாருமே அவங்க வந்து கோர்ட் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருக்காங்க. சோ இந்த விஷயம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல திருப்பி இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. சோ என்னதான் அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் அடிச்சதுனால அவர் இறந்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த அடிச்சதுக்கு அவங்களுக்கு குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கதான் சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் பணம் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகுமா சொல்லுங்க? இதான் மக்களே நடந்தது. சோ கோர்ட் என்ன சொல்லு பாப்போம் என்ன சொல்றாங்க.